வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு நோட்டபிள் வாலட்டிலிட்டி சந்தித்தது என்று சொல்லலாம். ஒரு ஸ்ட்ராங் நோட்டில் ஓப்பன் ஆகி பட் அதுக்கப்புறம் ஒரு என்கவுண்டரிங் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அட் ஹையர் லெவல்ஸ், தென் எகெயின் லீட் டு புல் பேக் இன்டு நெகட்டிவ் டெரிட்டரி. அப்புறம் செஷன் அட்வான்ஸ்டு பையிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹெவி வெயிட்ஸ். அதனால ஸ்டாக்ஸ்லாம் என்னாச்சு, மேலே ஏற ஆரம்பிச்சது. ஸோ அதுதான் ஹெல்ப் பண்ணி இண்டெக்ஸ் சென்செக்ஸ் நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 207 புள்ளிகள் அதிகரித்து 22,544.70 22,500க்கு மேலே ஒரு பாசிட்டிவ் நியூஸில் இன்னைக்கு முடிவடைய வச்சது குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லலாம். ஸோ பேரிங் தட் மார்க்கெட் ரியாலிட்டி செக்டார் பார்த்தீங்கன்னா அது தவிர பாக்கி எல்லாமே ஆல் அதர் இண்டட் ஹையர் வித் மெட்டல் அண்ட் எனர்ஜி லீடிங் த கெயின்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்தியன் இண்டெக்ஸஸ் பார்க்கும்பொழுது சப்போர்ட் வித் பாசிட்டிவ் குளோபல் கியூஸ். ட்ரம்ப் நேற்றுக்கு ஒரு டேரிஃப் மெஷர்ஸில் ஆட்டோ மேக்கர்ஸ் ஃப்ரம் கனடா அண்ட் மெக்சிகோ யூஸ் பண்ணியிருக்காரு. அதுமாரி நேற்றுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, டாலர் இண்டெக்ஸ் வீழ்ச்சி அடைந்திருப்பது தான் முக்கிய காரணம். அதுமாரி புல் பேக் இன் க்ரூட் ஆயில் ப்ரைசஸ். ஸோ நல்ல ஒரு ஸ்லோயிங் டிமாண்ட் ஆன் அடிஷ்னல் எக்கனாமிக் ஸ்டிமுலஸ் ஃப்ரம் சைனா. இதெல்லாம் ஒரு சென்டிமெண்ட் பூஸ்ட் வித் எனர்ஜி அண்ட் மெட்டல் செக்டார்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ மேலும் மார்க்கெட் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 0.4% ஏறி இருக்கு. டிக்ரீஸ் இன் வாலட்டிலிட்டி கம்பேர்ட் டு எஸ்டர்டே ட்ரேடிங் செஷன்ஸ். ஸோ மெயினாக ப்ராடர் மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க, ஸோ வென் த அட்வான்ஸ் டிக்ளைன் அட்வான்சஸ் 1993, டிக்ளைன்ஸ் 477. ஸோ அதனால் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இந்த ப்ராடர் மார்க்கெட் நம்மளால் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ், கோல் இந்தியா, ஹிண்டால்கோ, பிபிசிஎல், என்டிபிசி, டாடா ஸ்டீல், சிப்லா, ரிலையன்ஸ், பஜாஜ் ஃபின்சர், இந்துஸ்தான் யூனிலீவர் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகளில் டெக் மஹேந்திரா, பிஇஎல், ட்ரெண்ட், கோட்டக் மஹேந்திரா பேங்க், ஹெச்டிஎஃப்சி லைஃப், பிரிட்டானியா, டாடா மோட்டார்ஸ், இண்டூசின் பேங்க் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். அதுபோல் இன்றைய தினம் டாப் வால்யூம் ஆன் கெய்னர்ஸில் பார்த்தோம்னா ரூட் மொபைல் கிட்டத்தட்ட 18.26 டைம்ஸ் சர்ஜின் ட்ரேடிங் வால்யூம். அதுமாரி ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா 8% ஏறி இருக்கு. இன்வெஸ்டர்ஸ் ரியாக்டட் பாசிட்டிவ்லி. த பார்ட்னர்ஷிப் வித் நோக்கியா டு ப்ரொவைட் நெட்வொர்க் ஆன் ஏபிஐ, அதுதான் மெயின் ரீசன். தென் ஜிடிபிஎல் ஹேத்வே, அதுவும் பார்த்தோம்னா வால்யூம் இன்னைக்கு 7.51 டைம்ஸ் ஸ்பைக் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்கும் 8.47% அதிகரிச்சிருக்கு. ஸ்ட்ராங் பையிங் இன்ட்ரெஸ்ட். தென் சஃபேர் ஃபுட்ஸ் இந்தியா லிமிடெட், அதுவும் பார்த்தோன்னா ஒரு 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் இன் ட்ரேடிங் வால்யூம். த ஸ்டாக் ஜம்ப்ட் அரௌண்ட் 10%, 340 ரூபா 70 காசு மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸில் நிற்குது. தென் நம்மளுடைய நிஃப்டி 500ல் பார்த்தோம்னா சென்னை பெட்ரோலியம் இன்னைக்கு 11.83% ஏறி இருக்கு. கோதாவரி பவர் 11.129%. தென் லூசர்ஸில் பார்த்தோம்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ். மெயினாக இன்றைய தினம் ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, அந்த லெண்டர்ஸ்க்கு டைட்டன் டு கிவ் கோல்டு லோன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கோல்டு ப்ரைஸும் விழுறது, கோல்டு லோன் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கும் ஒரு அழுத்தம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். இதுமாதிரி கீ அப்டேட்ஸ். ஆஸ்ட்ராசெனிகா ஃபார்மா அப்ரூவல் டு இம்போர்ட் சோடியம் ஜிங்கோசேம் சைக்ளோசைட் ஃபார் ஹைப்பர் கிளமியா ட்ரீட்மெண்ட் இன் இந்தியா. பாசிட்டிவ் நியூஸ். இதுமாதிரி ரயில்டெல் கார்பரேஷன் பார்த்தோம்னா ஆர்டர் worth 311 crores ஃப்ரம் ஒடிசா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸ் அண்ட் பிஎஸ்எஃப். தென் ரூட் மொபைல் அண்ட் நோக்கியா பூஸ்ட் நெட்வொர்க் ஏபிஐ சொல்யூஷன்ஸ் ஃபார் என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷன்ஸில். அதேமாதிரி ஜாகில் அண்ட் டெக் மஹேந்திரா பார்ட்னர்ஷிப் ஃபார் ஸ்பெண்ட் மேனேஜ்மெண்ட் வயா சாட்டிக்ஸ் டேஷ்போர்ட் வித் எஸ்பிஐ கார்டுக்கு. தென் டால்மியா பாரத் சப்சிடரி 34.5% இன் கிளிவாக்குளம் ராஜலட்சுமி சோலார் பவர் டெவலப்மெண்ட் ஃபார் 3 crores. தென் பிஇஎல் received order worth 5.77 billion. Then rights order worth of 279.69 million. Then இன்றைய தினம் அதுபோல் ஸ்ரீராம் ஃபைனான்ஸுடைய அவுட்லுக் ஸ்டேபிளாக மூடிஸ் ரேட்டிங் இன்றைய தினம் கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தங்கம் 137 ரூபாய் குறைந்து 85,696லையும், வெள்ளி 167 ரூபாய் அதிகரித்து 97,709லையும், க்ரூட் ஆயில் 69 ரூபாய் அதிகரித்து 5,825லையும்,
வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. பிளாக் டேலை பொறுத்தவரை பார்த்தோம்னா இன்றைய தினம் இன்ஃபோசிஸ், வருண் பிரிவரேஜஸ் அண்ட் ஆக்சிஸ் பேங்க். நண்பர்களே, இன்றைய தினம் நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது, எபோவ் ஆவரேஜ்னு சொல்லலாம். பட் பேங்க் நிஃப்டியினுடைய வால்யூம் பிலோ ஆவரேஜ். சந்தைகளை பொறுத்தவரை இன்றைய தினம் மார்க்கெட் ஒரு கேப் அப் 22,476. ஆனால் ஒரு 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீழ்ச்சியை தழுவியது. அதுதான் 22,245.85 டேஸ் லோ. தென் அதுக்கப்புறம் படிப்படியாக ஏற ஆரம்பித்தது. ஹை பார்த்தோம்னாக்க 22,556.45, க்ளோசிங் 22,544. ஆல்மோஸ்ட் டே சைக்கிட்டக்கு தான் மார்க்கெட் வந்து முடிவடைந்திருக்கிறது, குறிப்பிடத்தக்கது. நாம் நேற்றுக்கு கூறியதே தான், மார்க்கெட்டை பொறுத்தவரை த சேம் த டெக்னிக்கல்ஸ் ஆர் வேலிட். அதுவும் இந்த 22,500 மேலே இருக்கிறதுனால இந்த 22,570 மறுபடியும் அந்த பிரீச் ஆகி மேலே போச்சுன்னா ஃபர்தர் அந்த ஷார்ட் கவரிங் வந்து சந்தைகளில் அக்ரெசிவாக வரக்கூடும். அதிலிருந்து ஒரு 200 புள்ளிகள் வரை மேலே செல்லக்கூடிய 22,770.25 வரையிலும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். நாளைய தினம் F&O ஃப்ரெஷ்ஷாக வீக்லி வரதுனால மார்க்கெட் ஆக்டிவிட்டியும் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதனால் சந்தைகளில் வந்து வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.